All right. பரவ பாத்துக்கோங்க சார். First para படிக்கிறீங்களா? Yes, sir. Yes, sir. Yes, sir. One Saturday morning, Arun woke up early because he had an important interview in Chennai. He quickly got up, put on his best shirt, and looked for his documents. Unfortunately, he could not find his passport. He went through every drawer and looked around the room, but it was nowhere. Very good. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அருண் woke upனு படிக்கணும், wake upனு படிக்க கூடாது. Sir, woke up only for study. Yes, woke up. இதுல மெயினா தமிழ்ல சொல்லுங்க. இந்த கிளாஸோட கான்செப்ட் அப்படியே டெரிவ் ஆயிடும். தமிழ்ல சொல்லுங்க. ஒரு சனிக்கிழமை காலை பொழுதுல அருண் வந்து கொஞ்சம் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறாரு. ஒரு இன்டர்வியூ வந்து சென்னையில இருந்தனால காலையில எழுந்திரிச்சு அவர் பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஷர்ட் அவர் வியர் பண்ணிட்டு அவர் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு பாத்துக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் பாஸ்போர்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால அவர் டிராயர்ல எல்லாம் தேடி பாக்குறாரு, அது எங்கேயுமே கிடைக்கல. இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் தெரியணும். வியர்னு சொன்னீங்க, வேர்னு சொல்லணும். இந்த வேர்ங்கிறது அதுக்குரிய வார்த்தை இங்க என்னவா இருக்குது? பெஸ்ட் ஷர்ட்டை வேர் பண்ணிக்கிறதுன்னு சொன்னீங்க. அட்வர்பல் சார். வேருக்கு பதில் ஒரு வார்த்தை இங்க இருக்குது. அது என்ன வார்த்தை? சாரு கரெக்டான மீன் வந்தாரு, ஆனா அது வேறங்கிற வார்த்தைக்கு பதில் வேற ஏதோ இருக்குதுங்க. சந்தோஷ், வேற என்ன இருக்குது? நாட் ஆன்சர். ரெண்டு வார்த்தையா இருக்குது. நீங்க நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அது அணிந்து கொள்ளுதல். இந்த அணிந்து கொள்ளுதல்ங்கிற வார்த்தை என்னவா இருக்குதுங்க? புட்டு தானே சார்? இன்னொரு வாட்டி. புட்டு இல்ல, புட்டா. ஓகே சார். சோ இது மெயினா பார்க்கணும். லுக் அட் திஸ். woke up ஏந்திரிக்கிறது. got up. இப்போ woke upல கண் முழிக்கிறது, got upல ஏந்திரிக்கிறது, புட்டான்னா அணியிறது, looked forல தேடி கண்டுபிடிக்கிறது, went throughனாக்க ஆராயிறது, went throughனா ஆராயிறது, look around சுத்தி முத்தியும் பார்க்கறது. ஸோ இத்தனை இருக்குது. இதெல்லாம் பேரு ஃப்ரேசல் verb. ஸோ இந்த ஃப்ரேசல் verbங்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து பயன்படுற ஒரு டிவைஸ்னே சொல்லலாம். வெரி குட். Satyamurthy sir, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. His sister Meena. Okay, his sister Meena came in and asked what's going on. அவங்க சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு என்னன்னு கேட்குறாங்க. ஐ ஹாவ் ரன் அவுட் ஆஃப் டைம், ஐ கான்ட் ஃபைண்ட் மை பாஸ்போர்ட். அருண் சொல்ற அப்படி எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்னோட பாஸ்போர்ட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. காம் டவுன், வில் ஃபிகர் அவுட் வேர் யூ வில் லெஃப்ட் இட். வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்க கொஞ்சம் அமைதியாரு, வேர் யூ லெஃப்ட் இட், அதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியாரு, நம்ம எங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க நீ வச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்கு வந்து என்ன வார்த்தை வந்ததுங்க? ஃபிகர் அவுட் சார். ஃபிகர் அவுட். காம் டவுன். ஸோ மெயினா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்ப்ல கேம் இன், இந்த வேர்புக்கு அப்புறம் அட்வர்போ இல்ல கன்ஜங்ஷனோ இல்ல அட்வர்ப் பிளஸ் கன்ஜங்ஷனோ இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சில வாட்டி மீனிங்கே வேற மாதிரி தெரியும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் ஃப்ரேசல் வெர்பை. நம்ம ஒரு மீனிங் நினைச்சிட்டு நம்ம பேசுவோம் இல்லை எழுதுவோம், அது வேற மீனிங்கை கன்வே பண்ண வாய்ப்பு இருக்குது. ரன் அவுட்ல என்ன மீனிங்? அந்த டைம் கடந்து போறாங்க. டைம் இல்ல, டைத்தை விட்டுருங்க, வெறும் ரன் அவுட். தீந்து போறது. வெரி குட். தீந்து போறது. சூப்பர். கேம் இன், இது வந்து அதுக்கு மீனிங்க்கு ஓரளவு ஒத்து போகுது, உள்ள வர்றதுங்கன்னு. ஆனா ரன் அவுட்டுங்கிறது தீந்து போறதுங்கிறப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு மீனிங் வருது. ஃபிகர் அவுட்னா கண்டுபிடிக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஃப்ரேசல் வெர்ப்ல என்ன மீனிங்னு. வெரி 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 நைஸ், சூப்பர். தமிழ் மேம் இது படிச்சிருங்க. சடன்லி அடுத்த பேரா. Suddenly, Arun remembered that he had left behind his passport at the cafe the previous evening.
He immediately called up the cafe and asked the manager to look after it until he arrived. வெரி குட். இதுக்கு தமிழ்ல மட்டும் சொல்லிடுங்க. உடனே அந்த அருணுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, அந்த பாஸ்போர்ட்டை வந்து அந்த கஃபேல தான் அவர் வந்து விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்றது அவருக்கு ஞாபகம் வருது. Sure. உடனே உடனே வந்து அந்த கஃபேக்கு வந்து அவர் கால் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட கேக்குறாரு, அவர் வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க, பத்திரமா சூப்பர் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. சூப்பர். இதுல நீங்க வரிசை இந்த பேராகிராஃப்ல வந்து தமிழ் அருமையா தமிழ் படுத்துனீங்க. ஃப்ரேசல் வெர்ப்னு சொல்றது என்னென்னலாம் இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஃப்ரேசல் வெர்ப்ல மினிமம் 2 வார்த்தை இருக்கு. வேர்ப்ல ஆரம்பிச்சு கன்ஜங்ஷன்லயோ இல்ல அட்வர்ப்லயோ முடியும். நாட் கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன்லயோ இல்ல அட்வர்ப்லயோ முடியும். ஃபர்ஸ்ட் இது நீங்க படிச்ச பேரால ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் எங்க இருக்குது? Called up. இல்ல, அதுக்கு முன்னாடியே இருக்கு. லெஃப்ட் பிஹைண்ட். Left behind. வெரி Left குட். behind. அப்புறம் கால்ட் அப். வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? Look after. லுக் ஆஃப்டர். வெரி குட். லுக் ஆஃப்டர்னா தமிழ் என்ன? அத பாத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் சார். கவனிச்சுக்கிறது கவனிச்சுக்கிறது கவனிச்சு. பார்த்துக்கிறது பார்த்துக்கிறது கவனிச்சுக்கிறது. லெஃப்ட் பிஹைண்ட்னா விட்டு போயிட்டோம். நம்மள்ட்ட இருந்து அது விட்டு போயிடுச்சு, இல்ல அதுகிட்ட இருந்து நம்ம விட்டு போயிட்டோம். வெரி குட். கால்ட் அப்னா கால்ட் அப் தான் கூப்பிடுறது சார். எப்படி கூப்பிடுறது? Immediately called up the cafe and asked the manager to look after. Called up என்ன அர்த்தம் இப்ப? எஸ். அடிக்கிறது. எப்படி அழைக்கிறது? தொலைபேசியில் அழைக்கிறது. ஓகே ஓகே சார். கால்ட் அப்ல ஃபோன் பண்றது மெயினா. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பண்ணணும். அடுத்த பேரா ரொம்ப முக்கியம். எங்கேயாவது இது மிஸ் ஆகுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமான பேரா. லெட்ஸ் லுக் அட் திஸ். தமிழ் மேம் அடுத்த பேரா படிங்க. Arun set off with Meena and his motorcycle. Halfway to the cafe, the motorcycle broke down. They had to get off and push it to a nearby mechanic. இப்ப சொல்லுங்க என்னென்னலாம் ஃப்ரேசல் வெர்ப். ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுங்க, அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப் சொல்லலாம். அருண் வந்து மீனாவை கூட்டிட்டு அவரோட மோட்டார் சைக்கிள்ல போறாரு அந்த கஃபேக்கு. பாதி தூரம் போன உடனே அந்த மோட்டார் சைக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. சரி. அதுக்கப்புறம் வந்து அந்த மோட்டார் சைக்கிளை இவங்க வந்து நியர்பை மெக்கானிக் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஓகே. இப்ப பாருங்க, நிறைய தமிழ் படிக்கிறப்ப சில இது நீங்க ஜம்ப் பண்ணிட்டீங்க. ஃப்ரேசல் வெர்ப் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. செட் ஆஃப் சார். செட் ஆஃப். அப்புறம் broke down. broke down. அப்புறம் get off. get off. அப்புறம் push it. push it to. அந்த 2 சேர்க்கணும். இதோட நிப்பாட்ட கூடாது. ஓகே சார். push it to. இந்த 2 தான் இங்க ப்ரிபோசிஷன். செட் ஆஃப்னா என்ன மீனிங்? கரெக்டா சொல்லணும். செட் ஆஃப் எதையும் ரெஃபர் பண்ணாம கரெக்டா சொல்லணும். செட் ஆஃப் எல்லாருமே நோட் பண்ணிக்கீங்க. செட் ஆஃப்னா ஸ்டார்ட், ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஆரம்பிக்கிறது. ரெடி ஆகுறது இல்ல, ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறது. ஒரு பயணத்தை தொடங்குறது வந்து செட் ஆஃப்னு சொல்லுவாங்க. தொடங்குறது. இப்பதான் சார் கேள்விப்படுறேன் அந்த மீனிங். செட் ஆஃப் இன்னொரு வார்த்தையும் வரும், பின்னாடியே வரும். செட்ல ஆரம்பிச்சா அதுவும் ஆரம்பிக்கிறது தான். செட் ஆஃப். அது மாதிரி செட்னு சொல்லி இன்னும் 2 வார்த்தையும் ஆரம்பிக்கிறது வரும். ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்ப் தான் அவங்க பேசுவாங்க. மூவிஸ்ல எல்லாம், இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் பேசுவாங்க. நம்ம அதை முழுசா புரிஞ்சுக்காம கடந்து போயிடுவோம். வெரி குட். broke down. பழுதடைகிறது. இன்னொரு மீனிங் ஐ broke downனா உடைச்சிட்டேன்னு அர்த்தம். இல்ல, அது என்னது? இது ஹார்ட் உடைக்கிறது. ஐ broke downனா ஹார்ட் உடைச்சிட்டு அழுகுறேன்னு அர்த்தம். ஓகே சார். பிரேக் டவுன்னா ஐ broke downனா எனக்கு துக்கம் தாகாம அழுதுட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் உடைஞ்சு போயிட்டேன்ற மாதிரி. broke down பழுதடைகிறது. இன்னொரு broke down துக்கம் தாங்காம அழுகிறது. ஓகே சார்.
he broke down அப்படின்னா அவனால அந்த துக்கத்தை தாங்க முடியாம கண்ணீர் விட்டு அழுதான். வெரி குட். அடுத்தது கெட் ஆஃப்னு சொல்ல. கெட் ஆஃப்னா என்ன தமிழ் இருக்கு மேம்? கெட் ஆஃப் இறங்கிடுறாங்க சார். இறங்குறது, வாகனத்துல இருந்து இறங்குறது. எந்த வாகனம் வேணாலும் இருக்கலாம். கெட் ஆஃப் ஃப்ரம் த பஸ், கெட் ஆஃப் ஃப்ரம் த பைக், கெட் ஆஃப் ஃப்ரம் த கார். புஷ் இட் டு அப்படின்னா நீங்க ரொம்ப அது வந்து அந்த நார்மல் மீனிங் தான். கெட் ஆஃப் மாரி மீனிங் இல்ல. புஷ் இட் டுன்னு தள்ளிட்டு போறது. வெரி குட், வெரி குட். இப்ப அது தெரியும் ஃப்ரேசல் வெர்ப் எவ்வளவு முக்கியம்னு. டோட்டலா மீனிங்கே மாத்திடும் நம்ம இது பண்றது. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். Satyamurthy sir, next line. Don't give up, Meena said. We still have time. மீனா சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுறாத, நம்மளுக்கு போதுமானாலும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு? கிவ் அப் சார். கிவ் அப் என்ன மீனிங்? அது விட்டுறாதீங்க, அது இந்த கை விட்டுறாதீங்க, டக்குன்னு எதுவும் மனசை விட்டுறாதீங்க. இந்த இடத்துல மனசை விட்டுறாதீங்க. விட்டுறாது, முயற்சி செய்யறதை விட்டுறாதீங்க. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட். இதுல அடுத்தது இந்த சென்டென்ஸ்ல ஒண்ணும் இல்ல சார். Okay. The mechanic quickly repaired the motorcycle and they carried on their journey. When they arrived at the cafe, when they arrived at the cafe, the manager handed over the passport. மெக்கானிக் வந்து சீக்கிரமா மெக்கானிக் வந்து அந்த வண்டியை வந்து சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணாங்க அந்த கஃபே வர வரைக்கும். அப்புறம் அந்த மேனேஜர் பார்த்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை வந்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஓகே, கண்டினியூன்னு சொன்னீங்க. அதுக்குரிய ஃப்ரேசல் வெர்ப் இங்க என்ன இருக்குது? கண்டினியூன்னு சொன்னீங்க தமிழ்ல. அழகா இங்கிலீஷ்ல ஆங்கிலப்படுத்துனீங்க. அந்த கண்டினியூங்கிற ஃப்ரேசல் வெர்ப் அங்க போட்டிருக்காங்க. கண்டினியூங்கிற வேர்டுல என்னவா இருக்குது? கேரிட் ஆன் சார். கேரிட் ஆன். வெரி குட், வெரி குட். கேரிட் ஆன். பெருசா கேரிட்னா வேற மீனிங். கேரினா தூக்கிட்டு போறது. கேரிட் ஆன்னா தொடர்றது, கண்டினியூ பண்றது. அழகா சொன்னீங்க. வெரி குட் சத்யமூர்த்தி சார். அடுத்த இந்த பேராகிராஃப்லயே வேற ஏதாவது இருக்குதா ஃப்ரேசல் வெர்ப்? arrived at போய் சேர்றது, வந்து சேர்றது. arrived at. வெரி குட். அட்டோட சேர்த்து சொல்லணும். அப்புறம் handed over sir. handed over sir. அவ்வளவுதான். இந்த ப்ரிபோசிஷனையும் அட்வர்பையும் கரெக்டா தெரிஞ்சாதான் இது ஹேண்ட் ஓவர் பண்றதுன்னா ஒப்படைக்கிறதுங்க சார். ஒப்படைக்கிறது. வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர் தமிழ். ஒப்படைக்கிறது. சூப்பர். ஸோ இந்த கதை முடியிறப்ப எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். ஃப்ரேசல் வெர்ப் ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கிங்க்கு மெயினா பயன்படுத்துவாங்க அவங்க நம்ம வழக்கு தமிழ்ல பேசுற மாதிரி அவங்க வழக்கு ஆங்கிலத்துல நிறைய ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பேசிக்கா ஒரு 50 ஃப்ரேசல் வெர்ப் இன்னைக்கு பாக்குறோம். இதுல அட்வான்ஸ்டு ஃப்ரேசல் வெர்ப் தனியா இருக்கு. பட் இது பேசிக்ஸ் நம்ம தெளிவா இருக்குமான்னு பார்த்துக்கலாம். வெரி குட். விவேக், அடுத்த பேரை படிங்க. Arun thanked him and checked him with his phone to see the interview location. He discovered that the company had put off the interview by 30 minutes because of heavy traffic. ஓகே, இது மட்டும் தமிழ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அருண் அவருக்கு நன்றி சொன்னாரு சார். அப்புறம் அவர் போன்ல வந்து இன்டர்வியூ நடக்கிற லொகேஷனை வந்து செக் பண்ணாரு சார் போன்ல. அப்புறம் அவர் கண்டுபிடிச்சு அந்த கம்பெனி கண்டுபிடிச்சிட்டு சார். அப்புறம் ஸ்டாப் த இன்டர்வியூ பை 30 minutes. இன்டர்வியூ வந்து 30 நிமிஷத்துல கேன்சல் ஆகும். கிடையாது, போஸ்ட்போன். இப்ப இன்னொரு போஸ்ட்போன் பண்ணாங்க சார். நடக்குதுங்க. ஹி டிஸ்கவர்ட் பிகாஸ் ஆஃப் ஹெவி டிராபிக் சார். டிராபிக்னால இன்டர்வியூ வந்து 30 நிமிஷம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு சார். தள்ளி போயிருக்கு. வெரி குட். இந்த போஸ்ட்போன்ங்கிற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்குதுங்க? தள்ளி போறது சார். தள்ளி போறது. அது என்ன வார்த்தையா இங்கிலீஷ்ல என்ன ஃப்ரேஸ்? புட் ஆஃப். வெரி குட். சோ புட் ஆஃப்னா ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். புட் ஆஃப்னா தள்ளி போறது, தள்ளி போறது. வெரி குட்.
இப்ப இப்ப சொல்லுங்க எத்தனை ஃப்ரேசல் verb இதுல இருக்குது செக்டு இன் இருக்குங்க சார். சொல்லுங்க. செக்டு இன் ரிஜிஸ்டர் பண்றது. வெரி குட். அப்புறம் அப்போ புட் ஆஃப் சார். புட் ஆஃப் இருக்கு. வெரி குட். அது வந்து போஸ்ட்போன் பண்றது. சூப்பர். வெரி குட். அடுத்தது நீங்களே படிங்க. அடுத்த பாரு தட்ஸ் லக். அத நீங்களே படிங்க. that is lucky அருண் செட். அது அதிர்ஷ்டம் சொல்லி அதிர்ஷ்டம் சொல்லி அருண் சொன்னாருங்க சார். They picked up some sandwiches and set out again. Soon they came across a huge traffic jam. Cars had lined up for several kilometers. டிராபிக் ஜாம்னு படிக்கக்கூடாது. டிராபிக் ஜாம். கார்ஸ் ஆர் லைன்ட் அப். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேராகிராஃப். விவேக் சொல்லுங்க, எத்தனை வரிசையா சொல்லுங்க, எத்தனை ஃப்ரேஸ்ல இருக்கு, என்னென்ன? புட் அப் இருக்குங்க சார். புட் அப்னா சார் பிக்ட் அப் வந்து சாப்பிடுறது. they picked up some sandwiches. கொஞ்சம் சாண்ட்விச் சாப்பிட்டாருங்க சார். அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து கிளம்பினாருங்க சார். விரைவில் அவர் வர வழியில வந்து சார் ஒரு டிராபிக் ஜாம் இருந்ததுங்க சார். டிராபிக் ஜாம் வந்து கிராஸ் பண்ணி வந்தாருங்க சார். சார். இல்ல காசுலாம் ஒரு பல கிலோமீட்டருக்கு லைன்ல இருந்ததுங்க சார். ஓகே. பிக்டப்ல தமிழ்ல சாப்பிடுறதுங்க சார். சாண்ட்விச் சாப்பிட்டாங்க. கலெக்ட் பண்ணிக்கிறது. சாப்பிடுறது போறப்ப சாப்பிடுவாங்க. அங்க உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல. உட்கார்ந்து சாப்பிடல. டேக் அவுட்டா எடுக்கிறாங்க. எப்ப டைம் கிடைக்குதோ சாப்பிட்டுக்கலாம்னு. புரியுதுங்களா? செட் அவுட்னா கரெக்டா அழகா சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. செட் அவுட்னா கிளம்புனாங்க சார். மறுபடியும் கிளம்புனாங்க சார். செட் அவுட் ஒண்ணுதான். வெரி குட். திருப்பி தொடங்குறது. ஜேர்னியை தொடங்குறாங்க. செட் அவுட் செட் செயில் மூணுத்துக்கு ஒரே மீனிங். கேம் அக்ராஸ்னா திடீர்னு சந்திக்கிறது. கேம் அக்ராஸ்னா சடன்லி மீட் எழுதிக்கிங்க. கேம் அக்ராஸ் திடீர்னு பார்த்தா ஹியூஜ் டிராபிக்கா இருக்கு, அதனாலதான் 30 நிமிஷம் தள்ளி போகுது. ஹியூஜ் டிராபிக்கா இருக்கு. தே கேம் அக்ராஸ்னா சடன்லி மெட். ஸோ இது வந்து மீனிங் சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஆனா நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அதை ஃப்ரேசல் வெர்ப்ல ஒரு கேட்டகரி ஈஸியா புரிஞ்சுக்கலாம், இன்னொரு கேட்டகரி கஷ்டமா இருக்கு. கார்ஸ் ஆர் லைன்ட் அப்னா பல கிலோமீட்டர் கார் லைனா இருந்துட்டு சார். வரிசை கட்டி நிக்குது. லைன்ட் அப். வெரி குட். சூப்பர். நல்லா சொன்னீங்க. இது முக்கியமான பேரா. பிக்ட் அப் கலெக்ட் பண்ணிக்கிறது. ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. கம் அக்ராஸ் சடன்லி மீட் திடீர்னு பாக்குறது. லைன்ட் அப் வரிசை கட்டி நிக்குது. சார் இப்போ கார் ஹேட் லைன் அப் இருக்குல்ல சார். அந்த ஹேட் பக்கத்துல இப்படி பிரேசல் வரலாம் சார். டூ எல்லாம் இது வரலாம் சார். ஹேட் வராது. ஹேட் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். அப்ப இது வந்து பெர்ஃபெக்ட். லைன் மெயின் வெர்ப், ஹேட் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். இந்த இடத்துல அப்பு வந்து அட்வெர்ப், ஃபார் வந்து ப்ரிபோசிஷன். டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் டு தி பாஸ்ட். இப்போ போறதுக்கு முன்னாடியே லைன் கட்டி நிக்குதுங்கறத அப்படி சொல்றாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல. வெரி குட். அடுத்தது விவேக் நீங்களே படிங்க. அருண் வாஸ் worried. We may miss out on the interview. அருண் வந்து கவலைப்பட்டாருங்க சார். அந்த இன்டர்வியூ வந்து இன்டர்வியூ வந்து மிஸ் பண்ணிடுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டாருங்க சார். we may கரெக்ட்டா சொல்லுங்க. இது டபுள் கோட்ல இருக்கு. பேசுறாங்க யாரோ ஒருத்தவங்க, அதான் டபுள் கோட்ல இருக்கு. we may miss out on the interview. அருண் வந்து பேசுறாரு. அவங்க சிஸ்டர்ட்ட சொல்றாரு we may miss out on. அருண் வந்து ஒரு கவலைப்பட்டாருங்க சார். we may miss out on the interview. நம்ம அந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினைச்சு இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டாரு. Meena pointed to a small road. Let's turn into that street. It might lead to another route.
வெரி குட். மெயினா வந்துட்டு ஒரு சின்ன ரோட கண்டுபிடிச்சாங்க சார். வெஸ்ட் டர்ன் இன்டு தட் ஸ்ட்ரீட். அவங்க கண்டுபிடிக்கல அந்த ஸ்ட்ரீட்ல பாயிண்டட் டு இது ஒரு நல்ல காமிக்கிறாங்க. பாயிண்டட் டுல தமிழ்ல காமிக்கிறாங்க. அந்த ரூட் சுட்டி காட்டுறது. காட்டினாங்க. மீனா சுட்டி காட்டலாம். அது பக்கத்துல ஸ்மால் ரோடு, சர்வீஸ் ரோடு மாதிரி போகுது. அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டை நோக்கி போனாங்க சார். மறுபடியும் லெட்ஸ் டர்ன் இன்டு தட் ஸ்ட்ரீட்னா அந்த ஸ்ட்ரீட் வழியா அந்த ஸ்ட்ரீட்டை நோக்கி போனாங்க சார். இட் மைட் லீட் டு another route. குள்ள போவோம், இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போவோம். இட் மைட் லீட் டு another route. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இட் மைட் லீட் டு another route. இது வேற ஒரு வழி, இது வேற வழியே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. சூப்பர். ஒரு சின்ன ரோடு சைட்ல போகுது, அது வழியா போய் குறுக்க பூந்து போயிடலாம். நம்ம இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு போயிடலாம். இந்த டிராபிக்கை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். வெரி குட். இது ஃப்ரேசல் வெர்ப் எல்லாம் சொல்லுங்க. மிஸ் அவுட் ஆன் சார். இதுல மிஸ் வந்து மெயின் வெர்பு, அவுட் வந்து அட்வெர்ப், ஆன் வந்து ப்ரிபோசிஷன், மே வந்து சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல மாடல் வெர்ப். வெரி குட். அப்புறம் பாயிண்டட் டு. வெரி குட். அது சொல்லுங்க. என்னன்னு பாயிண்டட் டுனா அது கண்டுபிடிக்கிறது சார். கேக்குறது பாயிண்டட் வெர்ப். டுங்கிறது என்ன? ப்ரிபோசிஷன் சார். ப்ரிபோசிஷன். வெரி குட். டர்ன் இன்டுனா தமிழ்ல அடுத்தது இளங்கவனிங்க. ஃப்ரேசல் வெர்ப் டர்ன் இன்டுனா என்ன? மெயின் வெர்ப் சார். இன்டுங்கிறது ப்ரிபோசிஷன் சார். டர்ன் இன்டுனா உள்ள போறது. ஓகே, டோன்ட் வரி. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஸ்ட்ரீட்டை நோக்கி போனாங்க சார். நம்ம திரும்பி அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போறோம். இப்ப சொல்லுங்க டர்ன் வந்து என்னது? மெயின் வெர்ப் சார். இன்டு ப்ரிபோசிஷன் சார். ப்ரிபோசிஷன். வெரி குட். இன்டு தட் ஸ்ட்ரீட். அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் என்ன இருக்குது? லீட் டு சார். லீட் டுனா என்ன அர்த்தம்? லீட் டுனா வழி நடத்துறது சார். வழிகாட்டுறது சார். வழிவகுக்கும். வெரி குட். இது இன்னொரு வழியா நம்ம போயிடலாம். அந்த சின்ன ரோடு வழியா பிடிச்சி இன்னொரு வழியா பிடிச்சி நம்ம போற இடத்துக்கு போயிடலாம். சூப்பர். வெரி நைஸ். அடுத்தது அடுத்த பாரம் மட்டும் படிச்சிருங்க விவேக். They turned into the street and soon came out near a railway station. Arun noticed a train that was about to leave. இது மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. அவங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா அந்த ரயில் பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க. அருண் வந்துட்டு அப்ப அந்த இடத்துல கிளம்ப இருந்த ட்ரெயினை வந்து நோட்டீஸ் பண்ணாருங்க சார். கிளம்ப வேண்டியிருந்த ட்ரெயினை கிளம்ப போகுது. அந்த ட்ரெயின் கிளம்ப போறது அப்பதான் இவர் உள்ள நுழையிறாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அந்த சின்ன ரோடு வந்து லீட் பண்ணுது. அது அந்த வழியா போய் ரயில்வே ஸ்டேஷன் நெருங்குறாரு. அப்பதான் ஒரு ட்ரெயின் வந்து போகுது. வெரி குட். இந்த 2 லைன்ல மட்டும் என்ன இருக்குது உங்களுக்கு? ஃப்ரேசல் வெர்ப் turned into சார். turned into முன்னாடியே பார்த்துட்டோம். அப்புறம் came out. சூப்பர். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான் நினைக்கிறேன் சார். about to சார். about to that was about to leave. அந்த was about நீங்க சொல்லலாம், தப்பு இல்ல. was about to leave உங்களுக்கு அது வந்து லிங்கிங் வெர்பா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்ல was about. ஏன்னாக்கா ஒரு லிங்கிங் வெர்போட ப்ரிப்போசிஷன் சேர்ந்து இருக்குது was about. ஸோ அந்த ப்ரிப்போசிஷனாகவும் வச்சுக்கலாம், இல்ல நீங்க அட்வர்ப் வச்சுக்கிட்டாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை. வெரி குட். சூப்பர். சந்தோஷ், முக்கியமானது அடுத்த 2 நீங்க படிங்க. சந்தோஷ் இல்லைன்னா தமிழ் நீங்க படிச்சிருங்க. Okay, sir. Let's get on, he shouted. They jumped into the train just before onto the train. Sir? Jumped onto the train, into the train. Okay, sorry, sir. They jumped onto the train just before the doors closed down. After 20 minutes,
they got off near the company's office. சூப்பர். தமிழ்ல இப்ப சொல்லுங்க. Let's get on. Let's get on. சீக்கிரம் நம்ம உள்ள போயிடலாம்னு அவர் ஷவுட் பண்றாரு. நம்ம ட்ரெயின்ல ஏறிடலாம் அப்படின்னு ஷவுட் பண்றாரு. வெரி குட். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜம்ப் பண்ணி ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஜஸ்ட் அந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க உள்ள ஏறிட்டாங்க. சூப்பர். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த கம்பெனி ஆபீஸ் கிட்ட போயிட்டாங்க. போயிட்டாங்களா சொல்ல வராங்க ஃப்ரேஸ்ல பாருங்க. They got off near the company's office. இறங்கிட்டாங்க. ஆபீஸ் பக்கத்துல இறங்கிட்டாங்க. ஆபீஸ் பக்கத்திலே ஒரு ஸ்டேஷன் இருக்கு, இறங்கிட்டாங்க. இப்ப சொல்லுங்க கெட் ஆன். ஒரு ஃப்ரேஸ்ல கெட் ஆன் என்ன? கெட் ஆன்னா அவங்க அந்த ட்ரெயின்ல உள்ள போயிட்டாங்க. ஏறுறது. கெட் ஆஃப்னா இறங்குறது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கெட் ஆன். ஒரு வாகனத்துல ஏறினா கெட் ஆன். ஒரு வாகனத்துல இறங்குனா காட் ஆஃப். கெட் ஆஃப் தான் அது பாஸ்ட்ல காட் ஆஃப்னு வருது. வெரி குட். கெட் ஆன் ஏறுறது. ஜம்ப்ட் ஆன் டு. ஜம்ப்ட் ஆன் டுனா அதான் சார், அது ஜம்ப் பண்ணி தொத்திடுறது. கடைசி நிமிஷத்துல தொத்துறது. ஓகே சார். அப்படியே பாஞ்சிடுறது கடைசி நிமிஷத்துல. அப்புறம் ஜஸ்ட் பிஃபோர் அது வராது இல்ல. ஜஸ்ட் பிஃபோர் வராது இல்ல. ஓகே சார். verb இருக்கணுமே. ஜஸ்ட் பிஃபோர்ல verb இல்லையே. ஆமா. closed down sir. closed down. wow. closed down. சூப்பர். அது மூடுறதுக்கு முன்னாடி. அப்புறம் got off sir. got off. get off ஓட past tense got off. இறங்கிட்டாங்க. இங்க பாருங்க டைரக்ட் ஸ்பீச்ல அவங்க டைரக்டா பேசுறப்ப பிரசன்ட்ல பேசுறாங்க. இதுவே வர்ணிக்கிறப்ப அதை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றப்ப பாஸ்ட்ல சொல்றோம் பாருங்க. இந்த ஸ்டோரி பாஸ்ட்ல நடக்குது, அதுல உள்ள கேரக்டர் வந்து பிரசன்ட்ல பேசுறாங்க. நேரடியா பேசுற இதுக்கு பேரு டைரக்ட் ஸ்பீச்னு பேரு, இதுக்கு பேரு இன்டைரக்ட்னு பேரு. நம்ம பார்க்கலாம். வெரி குட். தமிழ் உங்களுக்கு தான் அடுத்த ரெண்டும். ஓகே சார். அருண் rushed inside and asked for the receptionist. She pointed out the interview room. He took a deep breath and went in. Breath. The manager படிக்கூடாது. breath. breath. அந்த ஈல முடிஞ்ச டிஹெச்னு பிரீத்னு போட்டீங்கன்னா verb ஆயிடும். அப்ப நீங்க பிரீத்னு படிக்கிறது கரெக்ட். டீப் பிரெத்ங்கிறது நவுன். இந்த இடத்துல பிரெத் அந்த ஈ போட்டா verb. வெரி குட். இந்த ரெண்டுலயும் உள்ளது மட்டும் இது நீங்க ஃப்ரேசல் verb எல்லாத்தையும் சொல்லுங்க. ஃப்ரேசஸ் சொல்லவா சார்? ஃப்ரேசல் verb சொல்லுங்க. rushed inside. அவர் வந்து rushed inside. வெரி குட். அப்புறம் அவர் வேகமா உள்ள ஓடுனாரு. ரைட். இது இன்னொரு ஃப்ரேசல் verb இதுல asked for. வெரி குட். அப்புறம் pointed out. முன்னாடியே பார்த்திருக்கோம். வெரி குட். jumped onto, closed down, got off, rushed inside, pointed out. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஆனா எவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்ணது பாருங்க. ஸோ ஒரு அட்வான்ஸ் லெவல்ல போறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மூவிஸ்ல பாதி சென்டென்சஸ் அவங்க ஃப்ரேசல் verb தான் யூஸ் பண்ணுவாங்க. மூவிஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெரி குட். இதுக்கு மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. அருண் rushed inside, asked for the receptionist. அருண் வந்து ரொம்ப வேகமா உள்ள ஓடி போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேக்குறாரு. அதாவது இன்டர்வியூக்கு எந்த பக்கம் போகணும்னு. அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க, அங்க இருக்குது இன்டர்வியூ ரூம் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அவர்கிட்ட. அப்புறம் he took a deep breath and went in. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உள்ள போறாரு அவரு. ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு வர்றாரு. ரொம்ப முக்கியமானது. ஆழ்ந்த மூச்சு, ரிலாக்ஸ் ஆயிக்கிறாரு. and went in. இதுல phrasal verb எங்க இருக்கு? deep breath sir. phrasal verb எங்க இருக்குது? went in. விவேக், went வந்து என்னதுங்க? என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? went வந்து verb sir. in வந்து என்னது? preposition sir. no. went போனா, எங்க போனா, உள்ள போனா, எங்க போனா, உள்ள போனா, எங்க போனா, உள்ள போனா. adverb sir. adverb தான்
வாக்கியத்தோட கடைசியா முடியும். ப்ரிப்போசிஷன் முடியாது. ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுனோ ப்ரொனவுனோ உட்காரும். தமிழக மேம் நான் சொன்னது பாயிண்ட் புரியுதுங்களா? வென்டின் எங்க, எப்ப, ஏன், இந்த கேள்விகளுக்கு அவருடைய ஆன்சர் அட்வர்ப்ல வரும். எஸ் சத்யமூர்த்தி சார், இது புரியுதுங்களா? வென்டின். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். வெரி சூப்பர். சத்யமூர்த்தி சார், உங்களுக்கு தான் அடுத்த 2 பேராகிராஃப். Yes, sir. The manager smiled and said, "Please sit down." During the interview, Arun confidently talked about his experience. He brought up several successful projects he had completed. The manager asked difficult questions, but Arun did not back down. Instead, he came up with clear answers. சூப்பரான பாராகிராஃப். அது அப்படியே ரெண்டுத்துக்கும் தமிழ்ல சொல்லி சொல்லுங்க, எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். அந்த மேனேஜர் வந்து அவங்கள பார்த்து புன்னகைத்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்டர்வியூ அப்ப வந்து அருண் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருந்தது அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்திருந்தாரு. மேனேஜர் வந்து கொஞ்சம் அவர் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ சொல்ல வராங்க. அந்த கூடாது. He brought up interviewல he brought up several successful projects he had completed. அதே சார் அவரு கம்ப்ளீட் பண்ணத கொண்டு வந்திருக்காரு. நிறைய ப்ராஜெக்ட்ல brought upனா என்ன தெரியுங்களா? brought-னா தான் கொண்டு brought up பண்ணிருக்காரு. குறிப்பிடுறாரு. சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருந்தா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. குறிப்பிடுறது. இது நீங்க brought upனா அங்கேயிருந்து எடுத்துட்டு வந்து அவரை காட்டுறது இல்ல. டாக்குமெண்ட் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா சத்யமூர்த்தி சார்? brought upக்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து குறிப்பிடுறது. தமிழ்ல மேம் நோட் பண்ணிக்கிங்க. brought upல ஒன்னு வந்து குறிப்பிடுறது, இன்னொன்னு வந்து வளர்க்கிறது. I brought up my sons அப்படின்னா என்னோட குழந்தைகளை நான் வளர்த்தேன். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. தமிழ்ல மேம் நோட் பண்ணிக்கிங்க. bring அவரோட பாஸ்ட் டென்ஸ் brought up. ஒரு brought up வந்து குறிப்பிடுறது, ஒரு சபையிலையோ இல்ல இன்னொருத்தவங்கள்ட்டையோ சொல்றது. இன்னொரு brought up வந்து வளர்க்கிறது. குழந்தைகளை பேரண்ட்ஸ் வளர்ப்பாங்க. ரொம்ப முக்கியம் சத்யமூர்த்தி சார், ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கீப் கோயிங். தி மேனேஜர் ஆஸ்க் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். மேனேஜர் வந்து ரொம்ப கடினமான கொஸ்டின் எல்லாம் கேட்கிறாரு. அருண் வந்து பின்வாங்கல. அதுக்கு வெரி குட். அருணே சொன்னாரு பேக் டவுன்னா பின்வாங்குறது. பின்வாங்கவே இல்லை. இன்ஸ்டன்ட் பதிலாக நல்ல கிளியரா பதில் சொல்றாரு. சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுல உள்ள இது சொல்லுங்க. இதுல உள்ள எல்லா ஃப்ரேசல் ஒவ்வொரு சொல்லுங்க. brought up சார். brought up இல்ல sit down விட்டுட்டீங்களே. sit down விட்டுட்டீங்க. sit down ஃபர்ஸ்ட். சரி, sit down ஃப்ரேசல் வர்பாங்க சார். அது of course sit up, sit down பாத்தீங்களா? ஓகே சார். சார் அதுக்கு மீனிங் வந்து ஈஸியா இருக்கும். ஆனா brought up வந்து எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. sit downக்கு ஈஸி பாருங்க. அப்புறம் பாருங்க talked about எவ்வளவு பாருங்க. talked about அத பத்தி பேசுறது இன்னும் ஈஸி தான். talked. ஆனா aboutங்கிறது இந்த இடத்துல வந்து ப்ரிப்போசிஷன். ஏன்னா his experienceங்கிற நவுன் பின்தொடருது. about வந்து adverb இல்ல, ப்ரிப்போசிஷன். talked about போயிட்டே இருங்க. brought up. brought up. back down. பியூட்டிஃபுல். அழகா சொன்னீங்க. பின்வாங்குறது. அப்புறம் came up ஓட கட் பண்ண கூடாது. came up with came வந்து verb, up வந்து adverb, with வந்து preposition. சோ இந்த 3 words phrasal verb இருக்கும். கரெக்ட்டா பாத்துக்கணும். நீங்க இது நிறைய படிக்க நிறைய பார்க்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். எவ்வளவு விஷயம் கவர் பண்றோம் பாருங்க. இதுல ஒவ்வொரு நாளும் கவர் பண்றப்ப வெவ்வேறு விஷயம் உள்ள போகுது. இது அப்படியே மைண்ட்ல போய் உட்காந்துரும். நீங்க ஆங்கிலம் கத்துக்கணும்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேஸ். ஒரு ஸ்டோரிக்குள்ள போடுறதுங்கிறது ஒண்ணு. கான்டெக்ஸ்ட்குள்ள போகணும். ஆங்கிலம் வந்து ஒரு கான்டெக்சுவல் லாங்குவேஜ். நீங்க எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் கேட்குறீங்களோ, அந்த அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். வெரி நைஸ். சார், he came up with the clear answers. அது அப்படியே தமிழ்ல கரெக்டா சொல்லுங்க சார். he came up with விவேக் சொல்லுங்க பாப்போம். he came up with the clear answers. சார் அதுக்கு நல்ல கிளியரா பதில் சொன்னாரு. அவ்வளவுதான். அவர் ரொம்ப கஷ்டமான क्वेश्चनக்கு
கேக்குறாரு, ஈடு கொடுத்து பதில் சொன்னாரு. பின்வாங்காம ஈடு கொடுத்து அவர் கேட்கிற கேள்வி கஷ்டமா இருந்தாலும் அவரோட கேள்விக்கு பதில வந்து பின்வாங்காம சொன்னாருன்றதுதான் சார். அவர் கேட்கிற கேள்வி கிளியரா பதில் சொன்னாரு. கஷ்டமா கொஸ்டின் கேட்டாங்க, இவர அடிச்சு உடைச்சிட்டாரு, கலக்கிட்டாரு. He came up with clear answers. அவரு ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலா அருமையா கொண்டு வந்தாரு. உள்ளுக்குள்ள கேம் அப் வித்னா உள்ளுக்குள்ளே தான் இந்த ஐடியா வருது. கேம் அப் வித்னால ஐடியா தான். ஐடியா இந்த ஆன்சர் வந்து கரெக்டா சொல்றது. எக்ஸாக்டா தமிழ் படுத்த முடியலன்னாலும் இது வந்து எப்படி ஆன்சர் பண்ணிக்கணும்னா, இந்த என்ன கஷ்டம், என்ன பால் போட்டாலும் அடிச்சாங்கல்ல, எந்த பால் போட்டாலும் அடிக்கிறாங்கன்னு, அதே என்ன கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் அவரு ஒரு ஒரு தெளிவான ஆன்சரை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வெரி குட். எஸ் தமிழ் மேம் உங்களுக்கு தான். After the interview, the manager said, "We were impressed. We would like to take you on." Super. Arun, அடுத்த படிக்கவா சார்? அடுத்த லைன் படிச்சிருங்க. Arun could hardly believe it. He had pulled through despite everything that had happened. இது ரெண்டுத்து மட்டும் சொல்லுங்க. இன்டர்வியூ முடிஞ்சோன்னா அந்த மேனேஜர் சொன்னாரு, நாங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம், ஸோ உங்களை வந்து எடுத்துக்கிறோம், அதாவது உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. டேக் ஆன்னா உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறோம், ஜாப் கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம். வெரி குட். அடுத்தது ரொம்ப முக்கியம். அடுத்த லைன். அருண் வந்து அதை கஷ்டப்பட்டு நம்பின மாதிரி சொல்றாங்க சார். அப்படியா சார்? அருணுக்கு அவ்வளவுக்கா நம்பிக்கை இல்ல, அவ்வளவுக்கா நம்பிக்கை இல்ல, நம்பவே முடியல. ஹார்ட்லினா நாட் நெகட்டிவ். வேற ஹார்ட்லி வேற. ஹார்டுங்கிறது கஷ்டப்படுறது, ஹார்ட்லிங்கிறது எப்பயாச்சும் ரொம்ப ரொம்ப குறைச்சல். நம்பவே முடியல. அவரால் அதை நம்பவே முடியல அப்படிதான் இதுல அர்த்தம் வருது இல்ல சார்? ஆமாங்க, அவரால் நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப கொஞ்சமா நம்புறாரு, ரொம்ப கொஞ்சமா அரிதா நம்புறாரு. 1% தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, 99% எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இன்டர்வியூக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நல்லா பண்ணலையோ அப்படின்னு தோணுது அவருக்கு. இதுக்கப்புறம் உள்ளது ரொம்ப முக்கியம். Despite everything that had happened. அது எனக்கு கரெக்டா தெரியலைங்க சார். pulled through. விவேக் ஏதாவது சொல்ல முடியுமா? சந்தோஷ், சத்யமூர்த்தி சார். pulled through தெரியல சார். pull throughனாக்கா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுறது. pull through லாஸ்ட் ஓவர் 6 பால் இருக்கு, 36 ரன் அடிக்கணும். 6 அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் அடிச்சு உடனே ஜெயிக்கும். எப்படியோ தப்பிச்சாச்சு. He pulled through despite everything that had happened. ஓகே சார். இதுவரைக்கும் என்ன பாத்தீங்கன்னாக்க இந்த வார்த்தை தான் வரும், pull through despite everything that had happened. நிறைய பேர் படம் பார்க்கறப்ப புரியாதுன்னே சொல்லுவாங்க. காரணம் நிறைய phrasal verb யூஸ் பண்ணுவோம். இப்ப தமிழ் படுத்துங்க. அப்படிதாங்க சார். இந்த சென்டென்ஸ்ல சார் ஒவ்வொரு வேர்டும் புரியுது சார், ஆனா மொத்தமா பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கு சார். அது காரணம் வந்து இந்த phrasal verb ஒரு காரணம். pulled throughங்கிறது ரெண்டுத்தையும் ஒண்ணா இணைச்சாக்கா தப்பிச்சு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டோம், உயிர் பொழைச்சா போதுன்ட்டு வந்துட்டோம்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க தமிழ்லயும் அதே மாதிரி கஷ்டமான லாங்குவேஜ் தான் தமிழும். He had pulled through despite everything that had happened. தமிழ்ல சொல்லுங்க, despiteனா இருந்த போதிலும். ஆமா, இது வரைக்கும் நடந்த போதிலும் நான் ஒரு வழியா அந்த வேலை வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வருதா சார்? ஆமா, வடிவேல் சொல்ற மாதிரி தான், தலை சுத்துதுன்னு சொல்லுவாப்ல. ஓகே சார். அதே மாதிரிதான். ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி பிடிச்சி அடிச்சு பிடிச்சி டிராபிக் இது பண்ணி ட்ரெயின்ல இது பண்ணி இதெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணோம். இதெல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் நான் தப்பிச்சு பொழைச்சு அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணி ஜாபு வாங்கிட்டேங்கிறது என்னால நம்பவே முடியல. ஸோ முக்கியமான சென்டென்ஸ். வெரி குட். அடுத்த லைனுக்கு போங்க. On the way home, Meena said, "Today taught you something important." இப்ப தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே மீனா சொல்றாங்க, இன்னைக்கு வந்து டுடே டாட் யூ சம்திங் பட் இன்னைக்கு ஒரு முக்கியமான அட்வர்பல்ல சப்ஜெக்ட் நவுனா உட்காருது, நவுனா உட்காருது. ஓகே சார். கரெக்டா தமிழ் படுத்தணும். விவேக் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பாருங்க சார். மீனா வந்து வீட்டுக்கு போற சொன்னாங்க அவங்ககிட்ட, இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடம் நீ கத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இன்று உனக்கு கத்து கொடுத்தது, கத்து கொடுத்தது இன்னைக்குங்கிற ஒரு காலம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்து கொடுத்தது அப்படின்னு போற வழியில சொல்றாப்புல, போயிட்டு இருக்கப்ப சொல்றாப்புல. ரொம்ப முக்கியம். இன்று இன்று எப்பொழுதும் இன்று அட்வர்ப் ஒரு எப்ப எப்ப எப்படி, இது எப்ப இல்ல, இது டுடே. யாரு கத்து கொடுத்தா, யாரு 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 நவுனு. இன்னைக்கு உன்னை கத்து கொடுத்தது, வாழ்க்கை உனக்கு இன்னைக்கு கத்து கொடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த இல்லையா அப்படின்னு கேக்குறாப்புல. அதுக்கு வந்து இவர் வந்து வாட்டுங்கிறாரு என்ன அப்படின்னு. அதுக்கு மீனா சொல்றாப்புல. எஸ் தமிழ் மேம் சொல்லுங்க. இது sometimes problems come up, plans fall apart and things go wrong, but if you keep on trying you can work out a solution. வெரி குட். ஃபர்ஸ்ட் தமிழ் படிக்கிறீங்க, அப்புறமா இது ஃப்ரேஸோட வரும். சில நேரங்கள்ல ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதையே மீறி ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து இல்லைங்களா சார், இது மூணுத்தையும் ஒரே தட்டில் வச்சு பாருங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கம் அப், பிளான்ஸ் ஃபால் அபார்ட், திங்ஸ் கோ ராங். மூணு விஷயத்தை ஒரு புள்ளியில குவிக்கிறாங்க. ஓகே சார். சில நேரங்கள்ல பிரச்சனை வரலாம் பாருங்க. சம்டைம்ஸ் அந்த பொண்ணு சொல்றாப்ல மீனா அண்ணன், சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கம் அப், சில நேரங்கள்ல பிரச்சனை வரலாம், நம்ம பிளான் பண்ணதும் நம்ம பிளான் பண்ணதும் தோற்று போயிடலாம். திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம போயிடலாம். சொல்லுங்க சந்தோஷ். சார் சில நேரங்கள்ல வந்து பிரச்சனை வரும், நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காம போகும். நம்ம 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 நினைச்சது வந்து நம்ம எது பண்ணாலும் அது வந்து தப்பாவே போறது இருக்கு, நமக்கு கரெக்டா வராது ஃபேவரபிளா. சில நேரங்கள்ல பிரச்சனை வரும், சில நேரங்கள்ல பிரச்சனை வரும். நம்ம நினைச்சது வந்து நம்ம நினைச்சது நடக்காது, நம்ம பிளான் பண்ணது நடக்காது. கம்ப்ளீட்டா சிதைஞ்சு போகும். நம்ம திட்டம் போட்டது எதுவுமே நடக்காது. ஃபால் அபார்ட்னா சிதைஞ்சு போறது, ஃபால் அபார்ட்னா கலண்டு போறது, ஃபால் அபார்ட்னா நினைச்சது நடக்காம போறது. வெரி குட். அப்புறம் and things go wrong and things go wrong அப்படின்னா எல்லாமே வந்து தப்பாவே போகும் நம்ம என்ன பண்ணாலும். திடீர்னு டிராபிக் வந்துருச்சு, ரைட்? அதுதான் அவங்க சொல்றாங்க, திங்ஸ் கோ ராங். பைக் இதாயிடுச்சு, அப்புறம் திடீர்னு பர்ஸ விட்டுடுறாங்க, எல்லாமே நடக்குது, திங்ஸ் கோ ராங். பட் நம்ம தொடர்ந்து முயற்சி if you keep on trying you can. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தா நமக்கு ஒரு விடை வந்து கிடைச்சிரும் நமக்கு. மேம் எனக்கு உள்ள இதெல்லாமே சொல்லிடுங்க, இதுல உள்ள எல்லா ஃப்ரேஸோட சொல்லிடுங்க. கம் அப் சார். சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கம்பல்ஸ்னா ப்ராப்ளம் முளைக்குங்கிறது தான். எப்படி திடீர்னு முளைக்கும். அப்புறம் ஃபால் அபார்ட். ஃபால் அபார்ட்னா சிதைஞ்சு போறது. கோ ராங். கீப் ஆன். இதுக்கு கோ ராங்னா தப்பா போறது. அதுக்கப்புறம் கீப் ஆன்னா ட்ரையிங். கண்டினியூ. வெரி குட். அப்புறம் work out execute. You can get a solution, you can obtain a solution. கிடைக்கும். ஒர்க் அவுட்னா வெற்றி பெறும், கிடைக்கும். ஏதோ ஒன்று வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். வெரி குட். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அவர் சந்தோஷம் அழகா சொன்ன மாதிரி பிளான்ஸ் ஃபால் அபார்ட் வந்து அந்த சிதைங்கிற வார்த்தை சொல்லாம அவர் அழகா சொன்னாரு, நம்ம நினைச்சது நடக்காம போகலாம். அதுவும் கரெக்டு தான். அது நல்லா ஒரு வகையில தமிழ் படுத்துறது நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வழக்கு தமிழ்ல சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அந்த ஃபால் அப்பார்ட்டுங்கிறத ரெண்டுத்தையும் சேர்த்தா, ஃபால்னா கீழே விழுகிறது,
அப்பார்ட்னா தூரத்துல இருக்கிறது, அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மீனிங்கை கொண்டு வர முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சில வார்த்தை ரொம்ப ஈஸியா இருக்கும், சில வார்த்தை கஷ்டம், சில ஃப்ரேசல் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெரி குட். சத்யமூர்த்தி சார் அடுத்தது. Yes, sir. Arun smiled. He realized that success was not simply about having a perfect plan. It was about continuing to move forward when life became difficult. தமிழ்ல அருண் வந்து புன்னகைக்கிறாப்படி. அதாவது சக்சஸ்ன்றது ஒரு சாதாரணமா கரெக்டான பிளான் பண்ணி போனாலும் சக்சஸ்ன்றது கிடைக்கும்ன்றதை விட இட் வாஸ் அபவுட் டு கண்டினியூ மூவ் ஃபார்வர்ட் தென் லைஃப் பிகேம், அதாவது ரொம்ப கடினமான சூழ்நிலையிலும் நம்ம வந்து அதை தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். வெரி குட், வெரி குட். அருண் வந்து புன்னகைச்சார். அவர் உணர்ந்தது, தங்கச்சி சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன உணர்ந்த, ஒரு பர்ஃபெக்ட் பிளானை வச்சுக்கிட்டுலாம் நம்ம வந்து சக்சஸ் எல்லாம் கிடைச்சிரும்லாம் நம்ப முடியாது. எப்போ வேணாலும் அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகலாம், எப்போ வேணாலும் அந்த பிளான் ஃபாலோ அப்பார்ட் ஆகலாம். ஆனா அதே சமயத்துல இட் வாஸ் அபவுட் கண்டினியூ டு மூவ் ஃபார்வர்ட் when life became difficult. பண்ணிட்டே இருந்தாப்ல இல்லைங்களா, போலாம் நமக்கு டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. கண்டினியூ டு மூவ் ஃபார்வர்ட் when life became difficult. இதுல உள்ள இது எல்லாமே சொல்லுங்க, ஃப்ரேசல் வெர்ப். சிம்பிளி அபவுட் சார். இப்ப கண்டினியூ டு மூவ் ஃபார்வர்ட், அது பாருங்க. டு மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட், மூவ்ங்கிறது வெர்ப், ஃபார்வர்ட் அப்படிங்கிறது அட்வெர்ப். மூவ் ஃபார்வர்ட். ஓகே சார். அது புரியுதுங்களா? மூவ் ஃபார்வர்ட் முன்னோக்கி செல்றது, முன்னோக்கி நகர்றது. when life became difficult, இதுல வந்து மெயினா மூவ் ஃபார்வர்ட் இருக்குதுங்க. சரி. வேற எதுவும் இல்லை, இருந்தாலும் இந்த வாஸ் நாட் சிம்பிளி அபவுட், வாஸ் சிம்பிளி அபவுட் சொல்லலாம். பட் மூவ் ஃபார்வர்ட் மட்டும் வச்சுங்க. பர்ஃபெக்ட் பிளான் மட்டும் கிடையாது, அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகிறப்ப அதை ஃபேஸ் பண்ணி கண்டினியூ பண்ற அந்த திறன் இருக்கிறப்ப, லைஃப் கஷ்டமா இருக்கிறப்ப அதை ஃபேஸ் பண்றதுக்கு வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும். என்ன கஷ்டமா இருந்தாலும் கண்டினியூ பண்றப்பதான் பர்ஃபெக்ட் பிளான் மட்டும் கிடையாது, அது அந்த கஷ்ட காலத்துல எப்படி நம்ம நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குங்கிறது. வெரி குட், வெரி நைஸ். எஸ் சத்யமூர்த்தி சார், அடுத்த பருவம் படிச்சது. That evening he turned down a celebration with his friends because he wanted to thank the people who had helped him. He called on the cafe manager and mechanic the next day and gave them small gifts. முக்கியமான பேர் அழகா தமிழ்ல சொல்லுங்க, அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அன்னைக்கு சாயந்தரமே he turned down celebration with his friends. அது வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு செலிப்ரேட் பண்ணணும்னு விரும்பினாரு. முடிவெடுத்தார் சொல்லாமா சார்? இல்ல, அப்படியே ஆப்போசிட். அவர் சத்யமூர்த்தி சார் சொல்றதுக்கு ஆப்போசிட். செலிப்ரேஷன், அவருக்கு வேலை கிடைச்சிட்டு செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்ச இந்த நினைப்ப டர்ன் டவுன், நிராகரிச்சிட்டாரு. நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோட, மறுத்துட்டாரு. டர்ன் டவுன்னா மறுத்துடுறது. மறுத்துறதுங்களா சார்? ஏமாறுகிறாரு. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, நம்ம மெக்கானிக்கும் wanted to thank the people who helped him. அவங்களுக்கு he called the cafe managerக்கும் அந்த மெக்கானிக்கும் இன்னொரு கிஃப்ட், ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. he called bro, you got expect. இது கொஞ்சம் கஷ்டமானது விவேக். he called on the cafe manager and mechanic the next day. நோட் பண்ணிக்கங்க சார். அவங்க அந்த cafe manager அந்த டெய்லி ஏதோ ஒரு வகையில கால் பண்றோம் விவேக், நம்ம பேசிருக்கோம். அவங்க அழைச்சி அந்த gift கொடுக்கற அப்படி. அழைக்கல called on meet, இன்வைட் பண்ணாரு சார். அதுதான் இங்க இன்வைட் பண்றது, கூப்பிடுறது. கால் ஆன்னா மீட் பண்றது. தமிழ்ல மேம் டெய்லி ஹிந்து பேப்பர்ல வருது. பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரு, இவங்க அவங்கள பார்த்தாங்க, அவங்க இவங்கள பார்த்தாங்க. மீட் பண்றதுக்கு கால் டான். சத்யமூர்த்தி சார், இந்த பாயிண்ட் ஓகேவா? கால் டான் நோட் பண்ணிக்கங்க. கால் ஆன். ஓகே சார். கால் ஆன் அப்படின்னா மீட். மேனேஜர் இவர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் செலிப்ரேஷனை கட் பண்ணாப்ல. ஏன்னா மறுநாள் காலையில அவங்கள போய் மீட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க.
So he called on the chief cafe manager and mechanic the next day and gave them small gifts. ஓகே சார். ரொம்ப முக்கியம். Turn down. எஸ் சார், டர்ன் டவுன். அப்புறம் called on. கால் டான். ஓகே சார். எஸ் சார். So the last two paragraph சத்யமூர்த்தி சார் நீங்க பண்ணிடுங்க. Years later, Arun became a successful manager. Whenever a young employee felt discouraged, he would point out one simple lesson: never give up. When one door closes down, another may open up. Just keep moving forward. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அருண் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேனேஜர் ஆயிட்டா. அப்படி எப்போதுமே ஒரு சின்ன புதிய எம்ப்ளாயி வந்து சின்ன வயசு எம்ப்ளாயி ஏதாச்சும் டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்கன்னா அவன் அதை வந்து இவரோட லெசன் சுட்டி காமிச்சு அவங்களுக்கு ஒரு எந்துவா சொல்றாரு. ஒரு சிம்பிள் லெசன் சுட்டி காட்டுவாரு. அந்த சிம்பிள் லெசன் இது, அதுதான் கீழே நெவர் கிவ் அப். எப்போதுமே எதுவும் விட்டுறாதீங்க. ஒரு கதை மனசை விட்டுறாதீங்க. ஒரு கதை மூணா இன்னொரு கதை திறக்கும். நீங்க வந்து முன்னோக்கி போயிட்டே இருங்க சொல்றாரு. வெரி குட். இதுல வந்து இந்த லாஸ்ட் 2 paragraphsல என்னென்ன இருக்குது? சார் ஃபெல்ட் டிஸ்கரேஜ் இல்லையே. ஃபெல்ட் டிஸ்கரேஜ்ல உங்களுக்கு verb adjectiveல. ஓகே சார். லிங்கிங் பாயிண்ட் அவுட் சார். பாயிண்ட் அவுட். பாயிண்ட் அவுட். பாயிண்ட் அவுட். பாயிண்ட் அவுட். பாயிண்ட் அவுட். அப்புறம் கிவ் அப். கிவ் அப். கிவ் அப். கிவ் அப். கை விட்டுறாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, மனம் தளர்ந்துடாதீங்க. க்ளோசஸ் டவுன். க்ளோசஸ் டவுன். அப்புறம் ஓபன் அப். ஓபன் அப். அப்புறம் கீப் மூவிங் ஃபார்வர்ட். மூவிங் ஃபார்வர்ட். அப்படியே நீங்க மூவிங் ஃபார்வர்ட். வெரி குட். வெரி குட். சூப்பர். தமிழ் மேம் உங்களுக்கு தான் இந்த 50 வார்த்தைகள் தமிழும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும். ஓகே சார். வேக் அப் விழித்தெழு, கெட் அப் எழுந்திரு, புட் ஆன் அணிந்து கொள், லுக் ஃபார் தேடு, கோ த்ரூ ஆராய்ந்து பார் அல்லது கடந்து செல். ரெண்டு இருக்கு பாருங்க, ரெண்டுமே வேற வேற பாருங்க. கோ த்ரூனா ஆராய்ந்து பார். I go through the documents, right? I go through the bad phase. கடந்து செல்ங்கிறது ஒண்ணு, ஆராய்ந்து பார் ரெண்டுமே வெவ்வேறு மீனிங். வெரி குட். அப்புறம் லுக் அரவுண்ட் சுற்றி பார், கம் இன் உள்ளே வா, ரன் அவுட் ஆஃப் தீர்ந்து போ. வெரி குட். பாருங்க, ரன் அவுட் ஆஃப் போட்டிருக்காங்க. நல்லா பாத்தீங்க. ரன் வெர்ப், அவுட் அட்வெர்ப், ஆஃப் வந்து ப்ரிபோசிஷன். அந்த காம்போல 3 வார்த்தை வருது. வெரி குட். அப்புறம் ஃபிகர் அவுட் புரிந்து கொள் அல்லது கண்டுபிடி. சூப்பர். ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபிகர் அவுட் பண்றது, புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. வெரி குட். அப்புறம் லீவ் பிஹைண்ட் விட்டு செல், கால் அப் தொலைபேசியில் அழை. கால் அப்னா இது காலான்னா நேரா போய் பாக்குறது. கால் அப்னா தொலைபேசியில் அழைக்கிறது. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. லுக் ஆஃப்டர் கவனித்துக்கொள். சூப்பர். செட் ஆஃப் புறப்படு. அருமை அருமை. பிரேக் டவுன் பழுதாகி நில். கெட் ஆஃப் வாகனத்திலிருந்து இறங்கு. கெட் அப் சாரி கிவ் அப் கைவிடு. கிவ் அப் கைவிடு. கேரி ஆன் தொடர்ந்து செய். ஹேண்ட் ஓவர் ஒப்படை. சத்யமூர்த்தி அழகா சொல்றாரு. ஒப்படை. வெரி குட். அப்புறம் செக் இன் பதிவு செய். புட் ஆஃப் தள்ளி போடு. சூப்பர். பிக் அப் எடுத்துக்கொள். எடுத்துக்கிறது. செட் அவுட் பயணத்தை தொடங்கு. செட் அவுட். அப்புறம் சூப்பர். கம் அக்ராஸ் தற்செயலாக கண்டுபிடி. சூப்பர். லைன் அப் வரிசையில் நில். சூப்பர். மிஸ் அவுட் ஆன் வாய்ப்பை தவற விடு. அவ்வளவுதான். மிஸ் அவுட் பாருங்க. மிஸ் வெர்ப், மிஸ் அவுட் ஆன் அட்வெர்ப், ஆன் ப்ரிபோசிஷன் பாத்துங்க. டர்ன் இன்டு திரும்பி செல் அல்லது மாறிவிடு. சூப்பர். லீட் டு வழிவகுக்கும். சூப்பர். கம் அவுட் வெளியே வா. கெட் ஆன் வாகனத்தில் ஏறு. சூப்பர். க்ளோஸ் டவுன் மூடிவிடு. ஆஸ்க் ஃபார் கேள் அல்லது கோரு. பாயிண்ட் அவுட் சுட்டிக்காட்டு. கோ இன் உள்ளே செல். சிட் டவுன் உட்கார். டாக் அபவுட் பற்றி பேசு. பிரிங் அப் குறிப்பிடு அல்லது வளர்த்த ஆளாக்கு. சூப்பர். ரெண்டுமே வேற வேற. சூப்பரான வார்த்தை. பிரிங் அப். வெரி குட். பேக் டவுன் பின்வாங்கு.
சூப்பர். Come up with. சார் சூப்பரா சொன்னாரு. Come up with. யோசித்து கண்டுபிடி. யோசித்து Take on. இதுதான் நீங்க கேட்டது. ஆமாங்க சார். வெரி குட். அப்புறம் டேக் ஆன், பொறுப்பேற்றுக்கொள் அல்லது பணியில் அமர்த்து. புல் த்ரூ, சிரமத்திலிருந்து மீண்டு வா. நிறைய பேசுவோம், சிரமத்துல இருந்து தப்பிச்சு ஓடியாடுறது. கம் அப், ஏற்படு அல்லது தோன்றும். கம் அப். ஃபால் அப், ஃபால் அபார்ட், சிதைந்து போ. கோ ராங், தவறாகி போ. கீப் ஆன், தொடர்ந்து செய். ஒர்க் அவுட், தீர்வு காண் அல்லது வெற்றியடையும். டர்ன் டவுன், மறுத்து விடு. கால் ஆன், சந்திக்க செல். ஓப்பன் அப், திற அல்லது திறந்து விடு. அரைவட், வந்து சேர். லுக் ஆஃப்டர், கவனித்துக்கொள். சூப்பர். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் இந்த ஃப்ரேசல் வெர்ப். நீங்க இந்த வீடியோ போய் பாருங்க. இதுல மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரேசல் வெர்ப் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. ஒரு 150 ஃப்ரேசல் வெர்ப் கண்டினியூஸா யூஸ் பண்ணுவோம். இந்த 50 மட்டும் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். வெரி நைஸ். வெள்ளி சனி நம்ம பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். இந்த வீடியோ எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பி விடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.